ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி தான். இந்த பிரியாணியில் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. இதில் நல்லது அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். நான்வெஜ் சேர்க்குறவங்க நான்வெஜ் ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் நல்லது கெட்டது அப்படின்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஓகே, வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிரியாணி பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டே இருந்தால் டென்ஷன் ஆயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த பிரியாணியை பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். இதோட ரேஷியோ என்னென்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, இதுதான் ரேஷியோ. நான் இன்றைக்கி 1.25 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணியை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வேலையாக அரிசி எடுத்து ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 hour அதுக்குள்ளே அரிசி ஊறிடும். அந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் செய்கிற பிரியாணியில் என்னெல்லாம் காய்கறிகள் சேர்த்துருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, நம்ம நார்மலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு, மல்லி இலை, புதினா, இது எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு பொதுவாக நீல வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த மாதிரி தான் எல்லாருமே கட் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years தான் இருக்கும். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம போரிங்காக இல்லாமல் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்து முன்னாடியே வச்சிடணும். அப்படி நம்ம, அதாவது எல்லாமே சமையலுக்கு தேவையான காய்கறியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு பேஸ்ட்டு தேவைப்படுது, எல்லாமே மசாலா பொடியிலேருந்து எல்லாமே நான் எடுத்து வச்சுருவேன். அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சமையலில் நான் கற்றுக்கிட்டது, ப்ளஸ் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க எனக்கு சொன்னது. இது இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். சமைக்கிறது ரொம்ப ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதனாலேயே ஃபஸ்ட்டே என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ண போனால் கூட ஃபஸ்ட்டே நம்ம அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சுட்டு பண்ணும்போது, அந்த சமையல் ஒரு 1/2 hour கூட ஆகாது. எல்லாமே கடகடன்னு பண்ணிடலாம். அந்த நேரம் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம சமைக்கிற சமையலும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்படிங்கிறது என்னோட இது. என்னடா இவங்க சமையலை பற்றி சொல்லாமல் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். இது என்னோடய அனுபவம், அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் 2 பீஸ் நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக பிரியாணியோட சீக்ரெட் தேங்காய் பால் சேர்க்கணும். வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக அதே இதை நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்குறோம். அதுதான் இதோட ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் தண்ணி சேர்ப்பாங்க. தண்ணி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தேங்காய் பாலுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் அப்படி செஞ்சு பார்க்காதவங்க தேங்காய் பால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பால், கட் பண்ண காய்கறி, அப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்படி எடுத்து வச்சு செய்யும்போது நம்ம குக்கரில் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது. முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ நான் அமுல் பட்டர் க்யூப் இருக்குல்ல, அது 1 க்யூப் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய், குக்கிங் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த மற்ற காய்கறிகளை ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது காரத்துக்காக கிடையாது, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி தான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதாவது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு வந்து ஒரு டேஸ்ட் வரும். அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மல்லி இலை புதினா இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் பிரியாணி மசாலா இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக சேர்த்து கிரேவி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கும். தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் 1 கிளாஸ் அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 2½ கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். அதாவது தேங்காய் பால் சேர்க்கணும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா பிரியாணி வந்து நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இந்த நான் சொன்ன ரேஷியோ நீங்கள் வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்சரில் வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா தான் அந்த பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்துட்டு அந்த நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப கலந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நம்ம இது பண்ணி கொடுத்தா போதும். ஏன்னா ரொம்ப கலந்தோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கலந்து விட வேண்டாம். நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் புதினா மல்லி இலை சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. சில அரிசி வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும். அரிசியோட இதை பார்த்து விசிலை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 2 விசில் போதும். அதுக்கு மேலேயும் வைக்க வேண்டாம். அதுக்கு மேலே வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் மேலே வைக்கக்கூடாது. 2 விசில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது நம்மளோட பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா காய்கறியுமே நல்லா நம்ம கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் அதிகமாக விசில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்சர்லேருந்து அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தது. இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டான இதில் இருக்கும், கரெக்டான பதத்தில் தான் இருக்கும். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, 2 விசில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலுமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ஆனியன் ரைத்தா தான். ஆனியன் ரைத்தா வந்து நான் வந்து இன்றைக்கி ஆனியன், அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.